தந்தை, மைந்தன், தூயாவியராகிய திரியேக கடவுளுடைய திருப்பேருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, மே மாதம் 3வது பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒலிபெருக்கியினூடாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கடவுளுடைய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அளவில்லாத நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நீடித்திருப்பதாக. நாம் கடவுளை துதிப்போமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் காருண்யமும் உடையவராய் தம்மை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்களாம் எங்களுடைய வாழ்விலே நீர் தந்து வருகிற நல்ல வாழ்வின் அனுபவங்களுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கின்ற சூழலில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாம் ஒவ்வொருவரையும் நீர் அனுதினமும் பாதுகாத்து கொடூரமான கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி எங்களை தீவினைகள் நெருங்காதபடிக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்து வருகிற உம்முடைய அன்பினை நினைந்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். விசேஷமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற சத்தத்தினூடாய் எங்கள் இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய தூய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துவதற்கென்று ஆண்டவர் எங்களுக்கு தந்து வருகிற நல்ல வாய்ப்பினை எண்ணி நாங்கள் உம்மை தோத்தரிக்கின்றோம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஆவியாயிருக்கிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் பணிந்து கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கென்று எங்களுக்கு தருகிற நல்ல வாய்ப்பினை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையினூடாய் உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சிமையையும்
எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய நன்மைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இவ்வாறு அதனையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், படித்து தியானிக்கிற திருமறை வாக்கியங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்களினூடாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும். நம்முடைய தூய ஆவியர் எங்களை இந்த தொழுகையினூடாய் உடனிருந்து வழிநடத்தி தொழுகையினூடாய் நிறைந்த நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தும் வண்ணமாய் 9வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 9. சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் என்கிற 9வது கீதத்தை பாடுவோம். படிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 57வது சங்கீதம். சங்கீதம் 57ஐ முறையாக படிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கற்கான பட்டயமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும்.
உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே வெளி, வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டங்கள் பரியமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாகம் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பாகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இவ்வாரத்திலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். திருமண நாளை வாரத்திலே கொண்டாடுகிறவர்கள் 19ஆம் தேதி திருவாளர்
சி ஞானசேகர், திருமதி கெப்சிபா ஞானகிளாடி, திருவாளர் வி கேரிஸ் ஜெயன், திருமதி ஐஹெச் பெல்சா ஜெய எடித். 23ஆம் தேதி திருவாளர் ஜி ஜேம்ஸ், திருமதி மேரி கில்டா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாரத்தில் இல்லற நினைவு நாளை காண்கிற உங்களை திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளாசியும் உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீடித்திருப்பதாக. பிறந்த நாளை கொண்டாடுகிறவருடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். 17ஆம் தேதி திருவாளர் கே பொன்னப்பாத்துரை, பி டெனில் சாம். 21ஆம் தேதி திருவாளர் ஜி ஞானராஜா. 22ஆம் தேதி செல்வி ஆஷ்லி ஆர்ஹெச் பிளாவின். 23ஆம் தேதி திருவாளர் ஹெச் ஸ்டீவன் ஜெபமணி தாஸ், திருவாளர் ஏசு நல்லதங்கம், செல்வன் ஆலன் எஸ் ஃப்ளமிங். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களை திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். நீங்கள் சந்திக்கின்ற புதிய ஆண்டில் கர்த்தருடைய அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து நீடித்த ஆய்வுகளை பெறுவதற்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவராய், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவராய், கட்டுண்டவர்களாய் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவராய், இம்மட்டும் எங்களில் வாசம் செய்கிற உம்முடைய அன்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலக வாழ்வில் ஒரு வார காலம் எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததே. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவரே, புதிய வாரத்தினுடைய முதலாவது நாளில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இணைந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாவிட்டாலும் எங்கள் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்து வருகிற நல்ல வாய்ப்பினை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். சென்ற ஒரு வார கால வாழ்வை நாங்கள் நினைந்து பார்க்கின்றோம். ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு மாறாக எங்கள் வாழ்விலே நாங்கள் செய்த அக்கிரமமான கிரியைகளை நீர் மன்னிப்பீராக, அநீதியான செயல்களை கர்த்தர் மன்னிப்பீராக. தொடர்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஏற்ற அனுகூலங்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழும் உலகத்திலே, நாங்கள் இணைந்திருக்கிற சமூகத்திலே உமக்கு பிரியமானதை செய்து நிறைவேற்றி அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுகூலம் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினூடாய் இம்மட்டும் என்னுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய ஊடாய் இம்மட்டும் நீர் மகிமைப்பட்டு வருகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறேன். இனிமேலும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய சாட்சி உள்ள வாழ்வினூடாய் அநேகர் கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நீர் அருள் செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபை ஐக்கியத்தை உடைய கரங்களிலே தருகின்றோம். எங்களை நிர்வாகப்படுத்துகின்ற ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய செயற்குழு அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பொறுப்பாய் நீர் கொடுத்திருக்கிற பணிவிடைகளை பணிவோடும் உத்தமத்தோடும் செய்வதற்கு இம்மட்டும் நடத்தி வருகிற உம்முடைய அன்பு நிறைந்த வழிகாட்டுதல்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்தும் பிள்ளைகளை ஞானமாய் வழிநடத்தும் கிறிஸ்துவினுடைய பணிவிடைகளை நாங்கள் செய்கின்ற போது எங்களை எதிர்கொள்கின்ற ஆண்டவரை சோதனைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளவும், ஆண்டவரிடத்திலிருந்து ஞானம் பெற்று மிக நேர்த்தியாய் திருச்சபையை விசுவாச வாழ்விலை நடத்திட ஆண்டவரே, திருச்சபையினுடைய மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையுள்ள ஞானத்தை நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, உம்முடைய பணிவிடைகளை உண்மை உத்தவமாக செயல்படுத்துகிற போது நீரே வழியாய் சத்தியமாய் இருந்து ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லுகின்ற
முற்பிதாக்களுடைய குடும்பங்களை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்தவர். ஆண்டவரே, மண்ணுலகிலே உமக்கு சாட்சியாய் நிறுவினவர். எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்பங்களும் உமக்கு சாட்சியாய் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். திருச்சபையினுடைய ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே, தகுந்த பணிவிடைகளுக்கு செல்ல முடியாதபடிக்கு ஆண்டவரே தவிதவித்துக் கொண்டு குடும்பங்களிலே இருக்கின்ற பாரங்களை சுமந்து ஆண்டவரே எப்படி இனிவரும் காலங்களிலே எங்களுடைய குடும்பங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லுகிற கேள்விகளோடு நிற்கின்ற போது கர்த்தர் அன்பான பெற்றோருக்கு நீர் உதவியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக அருமையான குடும்ப தலைவருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களை கட்டுவதற்குரிய ஞானங்களை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் உடனிருந்து அவர்களை திடப்படுத்துவீராக, தேற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்ப தாய்மார்களை உடைய கரங்களிலே தருகின்றோம். ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் தாமே ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆண்டவரே, குடும்ப பணிவிடைகளை அன்பு தாய்மார்கள் நிறைவேற்றுகிற போது தேவரீர் ஒவ்வொரு தாய்மாரையும் கர்த்தர் பலத்தாலும் சுகத்தாலும் இடைக்கட்டும். ஞானமுள்ளவர்களாய் குடும்பத்தின் பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து அனுதினமும் நீர் வழி நடத்துவீராக. சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய அரவணைப்பிலே பிள்ளைகள் வாழ வளர கர்த்தர் அனுகிரகம் தாரும். ஆண்டவரே, நீர் தந்திருக்கின்ற என்னுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நமாக வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரங்களிலே தருகின்றோம். வாலிபர்களை கர்த்தருடைய கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்ற போது ஆண்டவரே, ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரே தொடர்ந்து இந்த உலகத்தின் தீவினைகளுக்கு தப்பித்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும் அனுபவங்களை பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஆண்டவர் உருவாக்குவீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்கின்ற அனுபவங்களை நீர் தந்து நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய வயோதிப பெற்றோரை உடைய கரங்களிலே தருகின்றோம். வயோதிப காலத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையையும் ஆற்றலையும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தந்தருளுவீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆண்டவரே கிராமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் கிராமத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உலகளாவிய ஆண்டவரே வைரஸ் நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து பராமரித்து ஏமட்டு வருகிறது போல இனிமேலும் எந்த தொந்தரவுகளும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தீயவருடைய கரங்களிலிருந்து எங்களை மீட்டெடுப்பீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான வாழ்வின் தேவைகளோடு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே, உணவுக்கு வழியின்றி ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உணவு தாரும். ஆண்டவரே, சுகவீனங்களோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நொந்து போனவர்களாக ஆண்டவரே மருந்து பொருட்கள் கூட வாங்குவதற்கு வழி இல்லையே என்று சொல்லுகிற கலக்கத்தோடு இருக்கின்ற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அழாதே என்று சொல்லி ஆண்டவர் அருகாமையிலிருந்து அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வேதனைகளை மாற்றி பலவீனங்களிலிருந்து பரிபூரண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய அனுகூலங்களை கர்த்தர் தந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, என்னுமாக ஆண்டவரே தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை தேடி ஆண்டவரே கால்நடையாக அலைந்து திரிகின்ற ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தாங்கள் பணி செய்த இடங்களிலே வாழ்வதற்குரிய வழிகள் இல்லாததினால் சொந்த வீட்டிலாவது சென்றுவிட வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிகின்றவர்களை கண்ணோக்கி பாரும். அவருடைய பிரயாணங்களில் ஆண்டவர் உடனிரும். அவருடைய தேவைகளை சந்தியும். கலக்கத்தோடு கண்ணீரோடு சிறு பிள்ளைகளோடு கடந்து செல்கின்றவர்களுடைய கால்நடைகளிலே ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. அவருடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அருமையான பிள்ளைகளுடைய பயணங்களிலே உடனிருப்பீராக. எந்த விபத்துகளோ நாச மோசங்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளாதபடிக்கு சொந்த வீடு சென்றடைகிறது வரையிலும் கர்த்தர் தம்முடைய பாதுகாவலை தந்தருளுவீராக. திருச்சபை சார்ந்தவர்களாய் வெளியூர்களிலும் தேசங்களிலும் பணியாற்றுகிறவர்கள் காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிற அனுபவங்களை தாரும். உலக நாடுகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆங்காங்கே ஆண்டவரே லட்சக்கணக்கிலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீரையா. ஆண்டவரே, அந்த நினைவே ஜனங்களுக்காக பரிதவித்த எங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவரை அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆண்டவர் மீட்டெடுக்க ஆண்டவர் அனுகூலம் செய்வீராக. இந்த கொடூரமான வைரஸின் நிலையை ஆண்டவர் தாமே நேர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வாழ்வு பெறவும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ளவும் உரிய வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தந்தருளுவீராக. இவ்வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களை உடைய கரங்களிலே தருகிறோம்.
புதிய ஆண்டை அவர்கள் சந்திக்கிற போது கர்த்தருடைய மகிமையும் அன்பும் அன்பையான பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. இல்லற இணைவு நாளை காண்கிற குடும்பங்களிலே கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவை அனுபவிக்கின்ற அனுபவங்களை கர்த்தர் தந்தருளுவீராக. ஆண்டவருடைய அருளாசிகளை பிள்ளைகள் பெற்று மகிழ்ந்து கலிகூறும் அனுபவங்களை கொடுமையா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே தவிப்போடு கண்ணீரோடு ஆண்டவரே சமாதானமின்றி காணப்படுகிற இல்லங்களிலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். அவ்விதமே ஆண்டவரே கர்ப்பஸ்திரீகளாக இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளையும், விசேஷமாக நிறை மாத கர்ப்பிணிகளாய் இருக்கின்ற சகோதரிகளையும் கர்த்தர் ஆட்கொண்டு வழிநடத்தும். பிள்ளைகளோடு கூட நீர் பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பீராக. பிள்ளைகளுடைய ஆண்டவர் இயலாமையில் ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் தேற்றுவீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள திருச்சபையை உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைகள் தொடர்ந்து விசுவாச வாழ்விலை வேரூன்றி வளர்வதற்கு ஏதுவான நற்காரியங்களை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம். குறைவுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நிறைவான வாழ்வை உம்முடைய இரக்கத்தால் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன், நாங்கள் இந்த உலகத்தில் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லுகிற தைரியத்தோடு உம்மில் விசுவாசம் கொண்டவர்களாய் நாங்கள் எங்கள் வாழ்வில் பயணிக்க கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு அருள்தாரும் ஐயா. உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருப்பதாக. இவைகளை கிறிஸ்துவின் வழி நின்று வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவசனம் யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. டாக்டர் ஜேம்ஸ் ஹாமில்டன் என்பவர் மான்செஸ்டர் நகரிலே வாழ்ந்த ஒரு புகழ்மிக்க மருத்துவர். ஒரு நாள் அவரை பார்க்க ஒரு மனிதர் வந்தார். அவருடைய முகம் வாடி இருந்தது. அவர் மிகவும் கவலையோடு கூட அந்த மருத்துவரிடத்திலே கடந்து வந்தார். அதனை பார்த்த மருத்துவர் உடம்புக்கு என்ன பிரச்சனை என்று அந்த மனிதரிடம் கேட்டார். உடனே அந்த மனிதர், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனசுதான் சரியில்லை என்று சொன்னாராம். உங்கள் கவலை என்ன? என்னிடத்திலே சொன்னால் நிச்சயமாக நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று கனிவுடன் அந்த மருத்துவர் அந்த நபரிடம் சொன்னார். அந்த நபர் சொன்னார், மனது எப்போதும் சஞ்சலப்படுகிறது, மகிழ்ச்சியுடன் சிரித்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கையிலே. எனது வாழ்க்கையே சலிப்பாகவும் கசப்பாகவும் இருக்கிறது. தற்கொலை கூட நான் செய்து கொள்ளலாமா என்று யோசித்தது உண்டு என்று பரிதாபமாக சொன்னார். உடனே இந்த மருத்துவர் சொன்னார், கவலையை விடுங்கள், நான் ஒரு வழியை சொல்லுகின்றேன். நம் ஊரிலே இப்போது ஒரு சர்க்கஸ் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு செல்லுங்கள். அங்கே கிரிமால்டி என்று சொல்லுகின்ற ஒரு நபர் கோமாளி வேஷம் தரித்து பலவித வேடிக்கைகளை காண்பிக்கின்றார். அவனது பேச்சும் செயல்களும் முக பாவங்களும் கண்டிப்பாக உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும், உங்களை மகிழ்ச்சியாக்கும். நீங்கள் அந்த காட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்கள் மனது லேசாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று அந்த மருத்துவர் சொன்னாராம். சிகிச்சை பெற வந்த மனிதர் கடகடவென சிரித்து விட்டார். மருத்துவரே, நான் இப்போது மேக்கப் போடாமல் வந்திருக்கின்றேன். எனவே உங்களால் என்னை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கின்றேன். நன்றாக பாருங்கள், நீங்கள் சொன்ன அந்த கிரிமால்டி நான் தான் என்று சொன்னாராம். நமது நகைச்சுவை நடிப்பினால் பிரிட்டிஷ் மக்களை சிரிக்க செய்த அந்த கிரிமால்டியினுடைய மனதிலே 1000 கவலைகள். ஆக கவலைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். கலக்கங்கள் மத்தியிலே, பயங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உலகமாகத்தான் இன்றைய உலகம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
இந்த யோவான் 14வது அதிகாரத்தினுடைய பின்னணியமும் இவ்விதமான ஒரு கலக்கத்தின் சூழ்நிலையிலே இருந்து வந்ததுதான். ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார் என்றால், கலங்கி போய் கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டம், ஒரு சீடர் கூட்டம் அவருக்கு பின்பாக இருந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். 13வது அதிகாரத்தை நாம் முழுவதுமாக படிக்கின்ற போது இயேசுவானவர் தமது மரணத்தை குறித்து தம்முடைய சீடர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்றார். எனவே நம்மை வழிநடத்துகின்ற தலைவர் நம்மை விட்டு போய்விடுவாரோ என்கின்ற எண்ணம் இந்த சீஷர்கள் உள்ளத்திலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. ஏன் சீடர்கள் கலங்கினார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திப்பது மிகவும் அவசியம். ஒன்று, அடிப்படை தேவைகளை குறித்த பயம் அவர்களுக்குள்ளாக எழும்பினது. எனவே பயந்தார்கள். இத்தனை காலம் நம்மை வழிநடத்துகின்றவர், இத்தனை காலம் நம்முடைய குழுவிற்கு தலைவராக இருந்தவர் நம்மை விட்டு போனால் நாம் என்ன ஆவோம், நாம் என்ன செய்வோம் என்கின்ற ஒரு பயம் சீடர்களை தொற்றிக்கொண்டது. இரண்டு விதமான அடிப்படை தேவைகளை குறித்த பயம் அவர்களுக்குள்ளே எழும்பியிருக்கும். ஒன்று, உணவு சார்ந்த ஒரு கலக்கம். உணவு சார்ந்த ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ளே எழும்பியிருக்கும். என்னை பின்பற்றி வா என்றவுடன் சீடர்கள் அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் அழைத்தார். அழைத்த மாத்திரத்திலே தங்களது தொழில்களை, தங்கள் வலையையும் படவையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். சுங்கச்சாவடியிலே இருந்து கொண்டு வரி வசூல் செய்து கொண்டு தனது வேலையை செய்து கொண்டிருந்தான் ஒருவன். அந்த வழியாக சென்ற ஆண்டவர் அவனை அழைத்தார். அவனும் தனது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். இப்படி தங்களுடைய வாழ்விற்கு ஆதாரமாயிருக்கின்ற அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் சீடர்கள். இப்போது இயேசுவானவர் சொல்லுகின்றார், நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று. ஆக யாருக்காக அனைத்தையும் விட்டு பின்பற்றினார்களோ அவரே நம்மை விட்டு போனால் நாம் என்ன ஆவோம் என்கின்ற அந்த கலக்கம் அவர்களை தொற்றிக்கொண்டது. என்னுடைய வேலையை விட்டுவிட்டேன், என்னுடைய உணவுக்கு ஆதாரமாய், என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஆதாரமாய் இருந்தவற்றை ஆண்டவருக்காகவே விட்டுவிட்டேன். இனிமேல் அவர் போனால் என்னுடைய வாழ்வு என்ன ஆகும், என்னுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், என்னுடைய உணவு என்ன ஆகும் என்கின்ற கலக்கம் இந்த சீடர்களுக்குள்ளே எழும்பியிருக்கும். இன்னொரு விதமான கலக்கம் என்னவென்றால், உறவு சார்ந்த ஒரு கலக்கம் இந்த சீடர்களுக்குள்ளே எழும்பியிருக்கும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்கின்ற அழைப்பை இயேசுவானவர் கொடுக்கும் போது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள் இந்த சீடர்கள். வாழ்விற்கு ஆதாரமாயிருந்த தொழிலையும் விட்டுவிட்டார்கள். ஆண்டவருடைய போதனையின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தின் நிமித்தமாக தங்கள் குடும்ப உறவுகளுடைய பிணைப்பையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். தங்களுடைய புதிய உறவாக இயேசுவை சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவரை பின்பற்றி அவரோடு இணைந்து அருள்பணி செய்தார்கள். இப்போது உறவாக இருந்தவர் நம்மை விட்டு போய்விடுவாரோ என்கின்ற கலக்கம் அவர்களை தொற்றிக்கொண்டது. நம்மை வழிநடத்தினவர், நம்முடைய உறவாக நம்மோடு வாழ்ந்தவர் இப்போது நம்மை விட்டு போய்விடுவாரோ என்கின்ற கலக்கம் சீடர்களிடத்திலே ஏற்பட்டது. எனவே அடிப்படை தேவைகளான உணவு குறித்த ஒரு கலக்கம், அடிப்படை தேவையான உறவு சார்ந்த கலக்கம் சீஷர்களிடத்திலே ஏற்பட்டது. இதுதான் முதல் காரணம். இன்னொன்று, ஏன் சீடர்கள் கலங்கினார்கள் என்றால், எதிர்பார்ப்பிலே ஒரு ஏமாற்றம் அவர்களுக்குள் உருவானது. எதிர்பார்ப்பிலே ஒரு ஏமாற்றம் இந்த சீடர்களுக்கு ஏற்பட்டது. இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த எல்லா யூதர்களிடத்திலும் ஒரு நம்பிக்கை இருந்தது, மேசியா வருவார் என்று. மேசியாவை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து யூதர்களிடத்திலும் இருந்தது. அவருடைய கடந்த கால வரலாறுகளிலே யூதர்கள் பல கொடுமைகளை அனுபவித்தார்கள், பல துன்பங்கள் பட்டார்கள், பல அடிமைத்தனம், பல அடக்குமுறை,
இவற்றினூடாய் வாழ்ந்த மனிதர்கள். எப்போதும் யுத்தங்களையும் போர்களையும் எதிர்கொண்டு அநேக மக்களை பறிகொடுத்த ஒரு மனிதர்களாக ஒடுக்கப்படுகின்ற நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த யூதர்கள். எனவே அவர்களுடைய உள்ளத்திலே விடுதலையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. மேசியா என்பவர் ஒருவர் வருவார், அவர் நம்முடைய ஜனத்திலிருந்து எழும்புவார், அவர் எழும்பி நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் மாறி போகும், துயரங்கள் மாறி போகும், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களை நாம் திரும்ப ஆளுகை செய்வோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, மேசியாவை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த சீடர்களிடத்திலே இருந்திருக்கும். யூதர்களை போல அந்த விடுதலையை இயேசு தருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இந்த சீடர்களிடத்திலே இருந்திருக்கும். காரணம், இயேசுவோடு பயணம் செய்தவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், அவருடைய திருப்பணியிலே பங்கு கொண்டவர்கள் இந்த சீடர்கள். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய அனைத்து அற்புதங்களையும் நேரடியாக கண்டவர்கள் சீடர்கள். விடுதலை அளிக்கும் இயேசுவினுடைய புரட்சிகரமான போதனைகளை கேட்டவர்கள் இந்த சீடர்கள். எனவே இயேசுவினுடைய இந்த செயல்பாடு இந்த சீடர்களுக்குள் இருந்த விடுதலை வேட்கையை தூண்டிவிட்டிருக்கும், விடுதலைக்குரிய நம்பிக்கையை அவர்களிடத்தில் அளித்திருக்கும். அந்த நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பேதுரு சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. வரப்போகிற வாக்களிக்கப்பட்ட நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மேசியா நீர்தான் என்கின்ற அறிக்கை சீடர்களுடைய வாழ்விலே வெளிப்பட்டது. காரணம், சீடர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மேசியாவின் வருகையை. சீடர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இந்த உலகத்திலே கிடைக்கப் போகிறது என்று சொல்லி. அந்த காலத்திலே பாலஸ்தீனாவை ரோம் சாம்ராஜ்யம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. எனவே சீஷர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கும், இயேசுவின் அற்புதத்தையும் புரட்சிகரமான போதனைகளையும் கேட்டவர்கள் நிச்சயமாக இவரால் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற ரோம சாம்ராஜ்யத்தினின்று ஒரு விடுதலையை கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த சீடர்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த எதிர்பார்ப்பிலே ஒரு ஏமாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றது. இயேசுவானவர் தம்முடைய மரணத்தை சீடர்களுக்கு முன்னறிவிக்கின்றார். நான் இந்த உலகத்தை விட்டு போகின்றேன், மனுஷகுமாரன் மனிதர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் இந்த சீடர்கள் உள்ளத்திலே ஒரு கலக்கத்தை உருவாக்கி இருக்கும். விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், விடுதலையை தருபவர் இவர்தான் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போது இவரே மரிக்கிறார் என்றால், இவரே நம்மை விட்டு போகிறார் என்றால் நம்முடைய வாழ்வு என்ன ஆவோம், விடுதலை சார்ந்த நம்முடைய எண்ணம் என்ன ஆவோம் என்கின்ற எதிர்பார்ப்பிலே ஒரு ஏமாற்றம் உருவாகிறது. அந்த ஏமாற்றம் அவர்களுக்குள்ளாக கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நான் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து நல்ல ஒரு இடத்திலே போய் வேலையிலே அமர வேண்டும், நன்றாக சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு படிக்கவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அவனுடைய எதிர்பார்ப்பிலே எவ்வளவு ஏமாற்றம் இருக்குமோ அந்த அளவிற்கான ஒரு ஏமாற்றம் இந்த சீடர்கள் உள்ளத்திலே இருந்தது. எதிர்கால வாழ்வினுடைய நம்பிக்கை அனைத்தும் தவிடுபொடியாக அவர்கள் உள்ளத்திலே மாறும்போது அவர்கள் கலக்கம் கொண்டார்கள். எனவே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. பொதுவாக கலக்கத்தினுடைய வெளிப்பாடு எவ்விதமாக இருக்கும் என்பதற்கும் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாகத்தான் இருக்கின்றது. கலங்குகின்ற மனிதர்கள் தன்னம்பிக்கையை விட்டு விடுவார்கள், அவர்களுடைய சொல்லிலும் செயலிலும் உறுதி இருக்காது. சீடர்களும் இதிலே விதிவிலக்கு அல்ல. ஒரு கட்டத்திலே கலக்கம் வருகின்றது. அந்த கலக்கத்தினுடைய வெளிப்பாடாய் ஒருவர் இயேசு என்றால் யார் என்றே தெரியாது என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மற்றவர்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து அவரை விட்டு ஓடி போகின்றார்கள். அவர்கள் உள்ளம் கலங்கி இருந்தது. அந்த கலக்கத்தின் வெளிப்பாடு கடவுளையே தெரியாது என்று சொல்ல வைத்தது, கடவுளை விட்டு விலகி ஓட வைத்தது, கடவுளுக்கு விரோதமாக கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்க வைத்தது. இன்றைய உலகத்திலே ஒரு மனிதன்
தன்னுடைய உள்ளத்திலே கலங்குகின்றான் என்றால் அவன் எதை செய்கிறான், எதை சொல்லுகின்றான் என்பதை கூட அவனாலே புரிந்து கொள்ள முடியாத நிலைக்குத்தான் அவன் மாறி போவான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய உலகத்திலே உள்ள அனைத்து மக்களுடைய வாழ்விலும் ஒரு கலக்கம் இந்த காலகட்டத்திலே தொற்றிக் கொண்டிருக்கின்றது. கொரோனா என்னும் ஒரு பெருந்தொற்றுந்தான். அசாதாரணமான சூழல் எங்கும் உள்ளது. மக்களிடத்திலே இதை குறித்த ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாதது அவர்களுக்கு மேலும் கலக்கத்தை உருவாக்குகின்றது. சென்ற மாதத்திலே கேரளாவிலே இந்த பெருந்தொற்றிலிருந்து சுகம் பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி செல்கின்றார். வாசலிலே சுகம் பெற்று நிற்கின்ற கணவனை பார்த்த மனைவி கணவனிடத்திலே, தயவு செய்து நீங்கள் உள்ளே வந்து விடாதீர்கள், அப்படியே திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறாள். பூரண சுகம் பெற்று வருகின்ற கணவனை வரவேற்பதை விட்டுவிட்டு கணவன் இல்லத்திற்குள் வந்தால் இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் இந்த தொற்று வந்துவிடுமோ என்கின்ற கலக்கம் கணவனையே இல்லத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியே சென்று விடுங்கள் என்று கூறுகின்றாள். நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்படுகின்ற மனிதர்களுக்கு பணி செய்த ஒரு பெண்மணி, ஒரு செவிலியருக்கு இந்த பெருந்தொற்று வந்து விடுகிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்ததின் வழியாக அந்த செவிலியருக்கு அந்த கொரோனா தொற்று வந்து விடுகின்றது. எனவே அவள் அதற்குரிய சிகிச்சையை மருத்துவமனையிலே மேற்கொள்ளுகின்றார். குறிப்பிட்ட நாட்களிலே பரிபூர்ணமான சுகத்தை பெறுகின்றார். பூரண குணம் பெற்று அந்த செவிலியர் தன்னுடைய கிராமத்திற்கு திரும்பி செல்லுகின்ற போது அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த பெண்மணிக்கு விரோதமாக பேசுகின்றார்கள். நம்முடைய கிராமத்திற்கு அந்த பெருந்தொற்றை நீயா கொண்டு வருகின்றாய் என்று சொல்லி அந்த கிராமமே அந்த பெண்மணியிடத்திலே பேசுவதில்லையா. வேதனையோடு அந்த செவிலியர் அதனை பகிர்ந்து கொள்வதை இந்த செய்தித்தாளிலே படிக்க நேர்ந்தது. மனிதர்கள் எதை குறித்து கலங்குகின்றார்களோ அந்த கலக்கம் அவர்கள் உள்ளத்திலே வருகின்ற போது எதை செய்கின்றோம், எதை சொல்லுகின்றோம் என்பதை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போகின்றது. எனவே தான் ஆண்டவர் இந்த பகுதிகளை சொல்லுகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே? வேதம் சொல்லுகின்றது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இயேசுவானவர் தருகின்ற பதில் இதுதான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யார் கலங்க மாட்டார் என்றால், யார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கின்றார்களோ, யார் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கின்றார்களோ அவர்கள் கலங்கவே மாட்டார்கள். மூல வார்த்தையாகிய கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இந்த வசனத்தினுடைய இந்த வாக்கியம் அனைத்துமே ஒரு கட்டளை வாக்கியமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்திலே விசுவாசமாயிருப்பது என்றால் என்ன என்று நாம் கேட்கலாம். அப்படி என்றால் என்ன என்பதற்கான பதிலைத்தான் இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்பு செய்கின்ற மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும். 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 24வது வசனம் சொல்லுகின்றது, என்னில் அன்பாயிராதவன் தான் என்னுடைய வசனங்களை கை கொள்ள மாட்டான். 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கின்றார். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்ற அந்த செய்தி உங்களுக்கு கலக்கத்தை உருவாக்குகிறது. உண்மையில் நீங்கள் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் இந்த செய்தியை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு கடவுள் தருகின்ற பதில், அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும், அன்பு செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நான் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்தேனோ, எப்படிப்பட்ட அன்பின் செய்கைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினேனோ, அப்படிப்பட்ட அன்பின் செய்கைகளை நாமும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாய் மாற அழைக்கப்படுகின்றோம். எவர் ஒருவர் இயேசுவை போல அன்பின் செயல்களை இவ்வுலகத்திற்கு செய்கிறாரோ அவர் கடவுளிடத்தில் விசுவாசமாயிருக்கின்றார். அவருடைய இருதயம் கலங்காது இருக்கும். கலங்கி கொண்டிருக்கின்ற நாம் நமது சிந்தனைகளை மாற்றுவோம்.
இயேசுவை போல அன்புள்ள செயல்களை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு செய்வோம். அப்படி செய்யும்போது எல்லாம் வல்ல கடவுளால் நமக்கு அருளப்படுகின்ற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் உணர முடியும். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகின்றது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகின்றேன். கடவுளிடத்தில் விசுவாசமாயிருப்போம். அன்பின் செய்கைகளை மற்றவர்களுக்கு நாம் புரிவோம். ஆண்டவர் இவ்வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதரை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளத்தில் பிறந்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வரபாரத்திலே விற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக 220வது ஞானப்படலை பாடுவோம். சேதமர யாவும் வர கர்த்தர்தாம் நடத்துவார், காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பற்றப்பார் என்கிற 220வது ஞானப்படலை பாடுவோம். காற்றடித்தும் கொந்தளித்தும்
இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று எங்களுடைய கவலைகளும் கண்ணீரும் சூழ்ந்த அனுபவங்களில் எங்களை திடப்படுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரை இணைந்து ஆராதிப்பதற்குரிய தருணங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் இதுபோன்று ஆண்டவரை வாராவாரம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்து வருகிற நல்ல வாய்ப்புகளை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கவலைகளை மேற்கொள்வதற்குரிய அதிகாரங்களை தந்திருக்கின்றீர். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்வீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர். சத்துருவாலே எங்களுக்கு நேரிடுகின்ற எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் நாங்கள் மேற்கொள்வதற்கும், ஆண்டவரே, நோய்களினால் நொந்து போய் கொண்டிருக்கிற உலக வாழ்விலே நாங்கள் இந்த நோய்களிலிருந்து ஜெயம் பெறுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்புகளை தருவீர், தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்தும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் என்னென்ன நிலைகளிலே இது எப்படி ஆகும் என்று சொல்லுகின்ற கவலைகளோடு இருக்கிறோமோ அவைகளை மேற்கொள்வதற்குரிய அனுகூலங்களை கர்த்தர் தாரும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே தந்து நாங்கள் இந்த உலகத்திலே உம்மை போல பிறரை அன்பு செய்து வாழுகின்ற அனுபவங்களை தந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடூர வைரஸ் நோயிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்கென்று அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, உழைப்பாளர்களாகிய மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இன்னுமாக காவல் பணியாளர்கள், ஆண்டவரே, சுகாதாரத்துறை சார்ந்த அனைத்து பணியாளர்கள், எங்களுடைய ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கின்ற அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். ஒவ்வொருடைய முயற்சிகளும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பலனை தரும்படியாய் வேண்டுதல் செய்கின்றோம். உலகளாவிய சூழலிலே இருக்கின்ற இந்த கொடிய நோய் வெகு விரைவிலே மாற்றப்பட்டு ஆண்டவரால் நாங்கள் ஜெயம் பெறுகின்ற அனுபவங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் எங்களுடையவர்கள் தங்களுடைய பணிவிடைகளுக்கு செல்ல முயற்சி செய்கிற போது நல்ல பணி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, வேலை செய்வதற்குரிய எல்லா விதமான சரீர சுகத்தையும் சரீர ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் நீ தந்து பலப்படுத்துவீராக. அவ்விதமே சொந்த தொழில் செய்கிறவருடைய வாழ்விலும் வேலைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை பணியாட்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே, கவலையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், தவிப்போடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அழாதே என்று சொல்லி ஒவ்வொருவருடைய அருகாமையிலும் இருந்து அவர்களை நீர் திடப்படுத்துவீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். எங்களை உம்முடைய பரிசுத்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கின்றோம். இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் கொண்டு நிறைவு வரையிலும் ஒவ்வொருவருடைய போக்கையும் வரத்தையும் பணிகளையும் குடும்ப பணிகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்கள் அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் உம்முடைய கிருபை நிறைந்த அனுபவங்களினால் எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி நின்று வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Stop.
ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருந்து கவலை இல்லாத மனநிறைவோடு வாழ்கின்ற மகிழ்ச்சியான வாழ்வை நம் அனைவருக்கும் தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.